மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. ரேணுகா அக்கா, நீங்க நடிக்கிறீங்களா இல்லையான்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். இதுக்கு மேலயும் குழப்பத்திலேயே காலத்தை தள்ள நான் தயாரா இல்ல. ஏற்கனவே வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதும். ஏன் மல்லி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல, அது வந்து நான் என்ன இது? பால் ரேணுகா அக்காக்கு. அது தெரியுது. பால்ல அதென்ன மாத்திரை கவுரு? அட கடவுளே, இப்ப நான் என்ன சொல்றது? சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போனேன். அவர் தந்த மாத்திரை தான் இதுன்னு உண்மையை சொன்னா இவர் டென்ஷன் ஆயிடுவாரே. மல்லி, நான் என்னன்னு கேக்குறேன்ல. மல்லி, என்ன மல்லி எதுவும் பேச மாட்டேங்கிற? இது தேவையில்லாத வேலை மல்லி. இல்லங்க, இது எப்பவும் அக்காக்கு கொடுக்கற மாத்திரை தான். என்கிட்ட கேட்டுட்டு குடுக்கலாம்ல. இனிமே இந்த மாதிரி பால்ல எல்லாம் எதுவும் கலந்து கொடுக்காத, சரியா? இல்லங்க, அது வந்து நீ என்ன காரணம் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எதுவுமே சொல்ல வேணாம். மல்லி, என்னமோ குடுக்க கூடாத மாத்திரையை கலந்த மாதிரி முழிக்கிற. மாத்திரையை கலந்தது ரேணுகாவுக்கு தானே தெரியக்கூடாது? எனக்கு இல்லையே. எனக்கு தெரிஞ்சா என்ன பிரச்சனை? எனக்கு தெரியாம மட்டும் கொடுக்காத. ஏன்னா நான் ஆல்ரெடி அவளுக்கு கொடுத்துட்டேன். இங்க பாரு மல்லி, நீ நினைக்கிற மாதிரி இப்ப ரேணுகா இல்ல. அவளுக்கு இந்த நேரம் இந்த மாத்திரையை கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அவ நல்லா கோஆபரேட்டும் பண்றா. இன்னும் கொஞ்ச நாள்ல ஏன் இன்னும் எனக்கு மாத்திரை கொடுக்கல, நைட்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த மாத்திரை எல்லாம் தரணும்னு அவளே கேட்டு வாங்கி சாப்பிட்டாலும் கூட ஆச்சரியம் இல்ல. சரி, இந்த பாலை என்கிட்ட கொடு. கொடு. இப்ப பாரு, இந்த பாலை இனிமேல என்ன செய்ய முடியும்? நீ பாட்டுக்கு மாத்திரையை கலந்துட்ட, இங்க வச்சுட்டு போயிட்டேன்னு வைய, மாமா வந்து கேட்காம கொள்ளாம இதை எடுத்து குடிச்சாலும் குடிச்சிருவாரு. எதுக்கு ரிஸ்க்? இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிட்டோன்னு பார்த்தா இப்படி ஆயிப்போச்சு. கடவுளே, என்ன இது? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணாதேன்னு நீ எனக்கு சொல்றியா? புரியலையே. எப்படியோ வழக்கமா கொடுக்கற மாத்திரைன்னு அவர் நினைச்சதுனால பிரச்சனை பெருசாகல. இல்லனா ஐயோ, இன்னைக்கு ஒரு பிரளயமே வந்திருக்கும். என்ன மல்லி ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லங்க, ஒண்ணும் இல்ல. நீ நார்மலா இல்ல மல்லி, ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ உண்மையதான் சொல்லுவேன்னு நான் நம்புறேன். மனசுக்கு இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு மல்லி. இப்போ ரேணுகா கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அதை நீ கவனிச்சியா மல்லி? அதானே, நீ கவனிக்காம இருப்பியா? நீதான் எல்லாரையும் கவனமா வாட்ச் பண்ற ஆளாச்சே. அதுவும் கூடவே இருந்து பாத்துக்கிற, உனக்கு தெரியாம இருக்குமா? ஆனா இது சாதாரணமா நடந்துடல மல்லி. இதுக்கு பின்னாடி பெரும் உழைப்பு இருக்கு, தியாகம் இருக்கு. அதெல்லாம் யாரோடதுன்னு நினைக்கிற? எல்லாமே உன்னோட தான். நீ மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் இல்ல, என் வெண்பா இல்ல, ரேணுகா கூட இல்ல. அவ எவ்வளவு சீக்கிரமா குணமாகறானா அது காரணம் நீ மட்டும் தான்.
தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் கடந்து போனா அது ரொம்ப அநியாயம். நான் என்னைக்குமே எதையுமே மறக்க மாட்டேன் மல்லி. ம்? ஓ, மல்லி அங்கதான் இருக்காளா? நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சோ? அவளுடைய பேச்சு பார்வை எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இதை இப்படியே விட்டா சரியா வராது. அவளை பரபரப்புலயே வச்சிருந்தாதான் நம்ம பக்கம் வரமாட்டா. விஜய், விஜய் எங்க இருக்க? பா இங்க பா. நீ எங்க இருக்க விஜய்? விஜய், என்ன நடுக்கூடத்துல நின்று விஜய் விஜய் நீ ஏலம் விட்டுட்டு இருக்கிற? ஏலம் விடுறேன்னா அப்படின்னா நீ எதுக்கு வந்த? ஏலம் கேட்க வந்தியா? எவ்வளவு கேட்க போற? அவ்வளவுதான். விஜய் ஒரு தடவை, விஜய் ரெண்டு தடவை, விஜய் சுமாரு சுமாரு சும்மா எல்லாம் இருக்க முடியாது. நான் விஜய் தானே கூப்பிட்டேன், உன்னையா கூப்பிட்டேன்? நீ போ. ஏய் என்ன இத பாரு, இது என் வீடு. என்ன வா போன்னு சொல்றதுக்குலாம் உனக்கு ரைட்ஸே கிடையாது. ஓ மேடா, அப்போ என்ன வெளிய போ சொல்றியா? நீ என்ன பண்றன்னு பாரு. விஜய், விஜய் இங்க பாரு. இவன் என்ன சொல்றான்னு பாரு. சும்மா இருந்ததா தொலை. விஜய் வா, நீ வா. என்னாச்சு ரேணுகா? என்னாச்சு ராமா? இவங்க உன்னை கூப்பிட்டா உன்னை கூப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க விஜய். நான் எப்படி அப்படி சொன்னேன்? இவ யோசிச்சு போய் போய்யா சொல்றான் மாப்பிள்ள தம்பி. நானா போய் சொல்றேன்? நானா? நீதான் போய் சொல்ற. இது ஏன் வீடு, நீ வெளிய போன்னு சொன்னல்ல. ஐயோ அப்படிலாம் நான் சொல்லவே இல்ல மாப்பிள்ள. எப்படி இப்படி திருச்சு பேசுறா பாரு. நீ எதுக்கு வந்தன்னு கேட்டா, இது என் வீடு என்ன வராதுன்னு சொல்றியேன்னு கேட்டேன். அவ்வளவுதான் நான் கேட்டேன். விஜய் கூப்பிடாதன்னு சொன்னல்ல. ஐயோ இல்லையே, இப்படி கத்தாத. ஏன் கத்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ற பாப்பான்னு சொன்னேன். அவங்க சொல்றது சரிதானடா. நீ எதுக்கு கத்துன ரேணுகா? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதடா. ஓ நல்லதுக்காக தான் அவங்க சொல்றாங்க. இந்த பொம்பளை நீங்க எல்லாம் வந்த உடனே நல்ல பொய் சொல்றா விஜய். இங்க வந்த உடனே என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கும். நீ வந்த உடனே நல்ல பொய் சொல்றா. என்னடி பொறாமத்தை பத்தி எரியுதா? எரியட்டும் எரியட்டும். விஜய், என் புடவை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நானே கட்டினேன். மல்லி எல்லாம் கூப்பிடவே இல்ல. மல்லி, புடவை நல்லா கட்டிருக்கேனா? விஜய், உனக்கு தெரியுமா இது மல்லியோட புடவை. நீ எல்லாம் அவளுக்கு தான் வாங்கி கொடுக்கற. பீரோ நிறைய புடவை தான் வச்சிருக்கா. எனக்கு ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேங்கிறா. நீ எதுக்கு மாப்பிள்ள தம்பி கிட்ட போய் கேக்குற? உங்க அப்பா கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? பீரோ நிறைய புடவை வாங்கி தருவாரு. ஏன் புடவை கடையே உங்க அப்பா வச்சு கொடுப்பாரு. யாரு? கதிரேசனா? ஆமாண்டா. இப்பவே போமா. இப்பவே அப்பா ரெடி. ரெடினா நீயே வாங்கி கட்டிக்கோ. எனக்கு விஜய் தான் வாங்கி கொடுக்கணும். ஏன் விஜய், நீ வாங்கி தர மாட்டியா? வாங்கி தரேன் ரேணுகா. ஐ ஜாலி 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 ஜாலி. மல்லி, எனக்கு விஜய் நிறைய புடவை வாங்கி தருவா. இனிமே உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டா. உண்மையை சொல்லணும்னா என் மனசு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. எதுக்கு? உங்களை புடவை கட்டிக்க சொன்னதுக்கா? அதுக்கு இல்லம்மா, இவ சொன்னதை விடுங்க. மாப்பிள்ள தம்பிகிட்ட என் பொண்ணு உரிமையா புடவை எடுத்து தர சொன்னா பாருங்க, அதை சொல்றேன். இவ கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வர்றான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. மாப்பிள்ள, நீங்க பழையபடி உங்க வாழ்க்கைய சந்தோஷமா கொண்டுட்டு போக போறீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இந்தாங்க, உங்களுக்கு லேட் ஆகுதுல்ல? வயிறு எரிஞ்சு சாவடி. தேங்க்ஸ் மல்லி. மல்லி, ரேணுகாவை பாத்துக்க. விஜய், புடவையை மறந்துடாத. சரி ரேணுகா, பாய். நான் வரேன். பாய். மல்லி வரேன். வரமா வரேங்க.
இந்த மல்லி ஏன் இவ்வளவு கூமுட்டையா இருக்கான்னு தெரியலையே. கடவுளே, இவ வாழ்க்கையை நீதான் பாத்துக்கணும். இந்த ரேணுகா குணமாயிட்டாள்னா என் புள்ள வாழ்க்கையில பாழா போகும். படிச்சு படிச்சு சொல்றனே, காதுல வாங்க மாட்டேங்கிறாளே. முருகா, நீதான் இவளுக்கு நல்ல வழியை காட்டணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.